ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ஏபி. இந்த ஏலியன் சொல்லிக்கிட்டு இருக்குமே, இந்த ஒரு ஏலியன் இது வரைக்குமே ஒரு கான்ஸ்பிரசி தியரி தான். ஏன்னா இது வரைக்கும் யாரும் ஏலியனை பார்த்ததில்ல. ஏலியன் இங்கே வந்து இறங்கி இருக்கு அப்படின்றது யாருமே இது வரைக்கும் கன்ஃபார்மாகவுமே சொல்லலை. பட் இருந்தாலும் இந்த ஏலியன் இருக்கலாம் அப்படின்ற ஒரு பட்சத்தில் எப்படி நம்ம ஒரு முடிவுக்கு வந்தோம்னா, ஏன்னா நம்ம இப்போ ரொம்ப அட்வான்ஸ் முறையில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஸோ இதனால விண்வெளி ஆராய்ச்சி அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணும்போது மேபி நம்மள மாதிரியே வேற ஏதாச்சும் ஒரு கிரகத்தில் ஏதாச்சும் ஒரு இனங்கள் இருக்கலாம். அதை தான் நம்ம வந்து ஏலியன் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறோம். ஸோ இப்படி தான் ஏலியன் அப்படின்ற ஒரு கான்ஸ்பிரசி தேரிக்குள்ளேயே ரீசன்ட் வருஷங்களாக தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் கிட்டத்தட்ட 500 வருஷத்துக்கு முன்னாடி கொலம்பஸ் வந்துட்டு அவரோட புக்கில் நாங்கள் ஒரு நாள் வந்துட்டு இந்தியாவை தேடுறதுக்காக பயணிச்சிட்டு இருக்கும்போது ஒரு நாள் நைட்டு சரியாக ஒரு 12 மணி 1 மணி இருக்கும்போது வானத்தில் ஒரு தட்டு பறந்ததாகவும் அந்த தட்டில் இருந்து ஒரு வெளிச்சம் ஒன்று கடலுக்கு வந்துட்டு விழுந்ததாகவும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு கொலம்பஸ் அவரோட ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்காரு. இது கொலம்பஸ் மட்டும் எழுதல, கொலம்பஸ் கூட இருந்த மற்ற ஆட்களுமே சில புக்கில் வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தை பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ கரண்ட் அப்படின்ற ஒரு விஷயம், எலக்ட்ரிசிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி தான் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. பட் 500 வருஷத்துக்கு முன்னாடி கொலம்பஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி லைட்டை பற்றி பேசியிருக்காரு அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக அது என்ன ஏதாச்சும் ஒரு ஏலியன் அப்படின்றது இருக்குமா? 500 வருஷத்துக்கு முன்னாடி ஏலியன்ஸ் நம்மளை விட மிகப்பெரிய ஒரு அட்வான்ஸாக இருந்தாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ டவுட்டுக்குள்ளாகுது. ஸோ அதை பற்றி தான் இந்த ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். ஸோ கொலம்பஸில் சொல்லப்பட்ட அந்த கொலம்பஸ் மிஸ்ட்ரி அப்படின்றது என்னன்றது இந்த ஒரு வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஒரு கம்ப்ளீட்டடாக ஒரு மிஸ்ட்ரி நிறைஞ்ச ஒரு வீடியோ தான் இந்த ஒரு வீடியோவில் இருக்க போது. இன்ஃபேக்ட் கொலம்பஸ் தான் இந்த உலகத்துக்கு முதல்ல வந்துட்டு இந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் வேற்று கிரகத்தில் இருக்குப்பா அப்படின்றது அவரோட புத்தகத்தில் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு எப்படி இருந்ததுன்னா இந்த ஒரு வீடியோவில் நம்ம ஒரு கதையாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போல தெரியாத பல மிஸ்ட்ரீஸான சில விஷயங்களை நீங்கள் வெறும் 10 நிமிஷத்தில் நம்ம சேனல் மூலியமாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப் அப்படின்ற ஒரு விஷயத்தில் காமிச்சிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்றத பார்க்கும்போது இந்த ஒரு மிஸ்ட்ரி கிட்டத்தட்ட ஒரு 550 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. ஸோ எக்ஸாக்டாக காலகட்டம் சொல்லணும் அப்படின்றப்போ 1492, அதாவது 14ஆம் நூற்றாண்டில் 14th செஞ்சுரியில் நடந்த இந்த ஒரு மிஸ்ட்ரி தான் இது. ஸோ இந்த 1492 வந்துட்டு ஸ்பெயினை ஆண்டுகிட்டு இருக்கிற ஒரு ராஜா இருந்தார். அவர் பேர் தான் ஃபெர்டினண்ட் அப்படின்றவர். ஸோ இந்த கிங் ஃபெர்டினண்ட் வந்துட்டு ஸ்பெயினை ஆழ்ந்துகிட்டு இருக்கும்போது ஸ்பெயினை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிற பணக்கார மக்களுக்கு இந்த ஸ்பைசஸ் அப்படின்றது மேலே ரொம்ப உயராக இருந்தது. ஸோ இந்த ஸ்பைசஸ் எங்கே கிடைக்குது அப்படின்றப்ப பார்க்கும்போது இந்தியாவில் இருந்து தான் கிடைக்குது அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சது. சரி, இந்த ஒரு ஸ்பைசஸ் எப்படி இந்தியாவில இருந்து ஸ்பெயினுக்கு வருது அப்படின்றப்ப நம்ம பார்க்கும்போது ஸ்பெயினில் இருக்கிற பணக்காரர்களும் ராஜ குடும்பத்தில் இருக்கிறவங்களும் வந்துட்டு அரேபியர், அதாவது மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற அரேபியர்கள் கிட்ட இருந்து தான் இந்த ஒரு ஸ்பைசஸ் அப்படின்றது வாங்குறாங்க. இந்த அரேபியர்ஸ் யார் எங்க இருந்து வாங்குறாங்கன்னா இந்தியா கிட்ட இருந்து இந்த ஒரு ஸ்பைசஸை வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இது தெரிஞ்சுக்கிட்ட கிங் பெர்னாண்டோ என்ன பண்ணார் அப்படின்றப்போ நம்மளோட ஸ்பெயின் நாட்டுக்கு வந்துட்டு இந்தியாவில இருந்து அரேபியர்கள் கிட்ட வருது, அரேபியர்கள் கிட்ட இருந்து தான் நமக்கு வந்துட்டு கைக்கு வருது. அப்படி பார்க்கும்போது இங்க நடுவில் இருக்கிற மீடியேட்டரா இருக்க அரேபியர்கள் வந்துட்டு அவங்க நம்ம காசை வந்துட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்க ஒரு ப்ராஃபிட்டை வச்சு தான் நமக்கு வித்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதனால வந்துட்டு நம்ம ஊர்ல விற்கிற ஸ்பைசஸ் வந்துட்டு இந்த தங்கம் வைரத்தை விடவே அதிகமா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை உணர்ந்தார். ஸோ இதனால கிங் பெர்னாண்டோ என்ன பண்ணார் அப்படின்ற பட்சத்தில் இந்த அரேபியர்களை வந்துட்டு நம்ம கட் பண்ணிடணும் இந்த ஒரு வியாபாரத்தில். ஸோ டைரக்டா நம்ம இந்தியாவில இருந்து ஸ்பெயினுக்கு வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தை இறக்குமதி பண்ணணும், அதுக்கு நம்ம இந்தியாவுக்கு போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு முடிவு வந்தார். ஸோ கிங் பெர்னாண்டோ வந்துட்டு இந்த ஒரு முடிவு எடுத்ததுக்கு அப்புறமா நமக்கு நம்பிக்கையான ஒரு ஆள் கிட்ட தான் இந்த ஒரு வேலையை ஒப்படைக்கணும், யாரை ஒப்படைக்கலாம்னு சொல்லி மனுஷன் வந்துட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா கிங் ஃபெர்டினண்ட் வந்துட்டு ஒரு முடிவு எடுக்கிறாரு, நமக்கு வந்துட்டு கிறிஸ்டோபர் கொலம்பஸ் வந்துட்டு இந்தியாவுக்கு அனுப்பி இந்தியாவில இருந்து ஸ்பைசஸ், அதுக்கப்புறம் அங்க இருக்கிற தங்கங்கள் வைரங்கள் இது எல்லாத்தையுமே ஸ்பெயினுக்கு கொண்டு வர சொல்லலாம்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறார். ஸோ இதோட தொடர்ச்சியா கிங் ஃபெர்டினண்ட் வந்துட்டு கொலம்பஸ் கிட்ட பேசுவோம். கொலம்பஸும் வந்துட்டு சரி ஓகேங்க நான் போயிட்டு விசாரிச்சுட்டு வரேன், என்ன கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே வாரி போட்டு நான் எடுத்துட்டு வரேன் ஸ்பெயினுக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை கிங்கு கிட்டயுமே சொன்னேன். பட் ஆக்சுவலி வந்துட்டு கிறிஸ்டோபர் கொலம்பஸ்க்கு வேற ஒரு பிளான் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. என்ன அப்படின்றப்ப பார்க்கும்போது கிறிஸ்டோபர் கொலம்பஸ்க்கு பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்கிற ஸ்பைசஸ், அதுக்கப்புறமா கோல்டு, தங்கம், அதுக்கப்புறமா அவங்க வெளிப்படுற சிலைகள், இந்த மாதிரி காஸ்ட்லியஸ்ட் திங்ஸ் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே இந்தியாவில இருந்து நம்ம எடுத்துட்டு வந்துடணும். எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா ராஜா கிட்ட வந்துட்டு அவர் தேவைப்படுற விஷயங்களை மட்டும் கொடுத்துட்டு மற்றதெல்லாம் நம்ம வச்சுக்கிட்டு நம்ம ஸ்பெயின்ல இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டுமே வித்து நம்ம பணக்காரன் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி கிறிஸ்டோபர் கொலம்பஸ்க்கு ஒரு சின்ன ஒரு பிசினஸ் தாட் இருக்கு. ஸோ இதனாலே வந்துட்டு இந்தியாவுக்கு நான் போறேன் அப்படின்ற ஒரு விஷயம் கிறிஸ்டோபர் கொலம்பஸும் ஒத்துக்க ஆரம்பிச்சாரு. ஸோ இந்தியா போயிட்டு எல்லா பொருட்களும் வாங்கி ஸ்பெயின்ல வந்துட்டு நம்ம வித்து பணக்காரன் ஆகிடணும் அப்படின்றது அவரோட கோலாவும் இருக்கு.
ஸோ இதனால கிறிஸ்டோபர் கொலம்பஸ் வந்துட்டு ஒரு கப்பலையும் அது கூட வந்துட்டு சில ஆட்களையுமே கேட்குறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கிங் ஃபெர்டினண்ட் வந்துட்டு அவருக்கு ஒரு தேவைப்படுற ஒரு கப்பலும், அந்த கப்பலுமே ரொம்ப பழைய ஒரு கப்பல் அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லப்படுது. அது கூடவே சில க்ரூஸ் மெம்பர்ஸுமே அனுப்பிச்சு விடுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படின்றப்ப பார்க்கும்போது கிறிஸ்டோபர் கொலம்பஸ் இந்தியாவுக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிறார். அதுக்கு முன்னாடி இந்தியாவுக்கு எப்படி போகணும் அப்படின்ற ஒரு விஷயம் அவருக்கே தெரியாது. ஸோ அதனால சில பேர்கிட்ட, இந்த அரேபியர்கள் கிட்ட சில விஷயங்களை வந்துட்டு கேட்க ஆரம்பிச்சார். ஸோ அதுபடி வந்துட்டு வாய் வழியாக வந்த செய்திகள் என்னவா இருந்ததுன்னா, கிறிஸ்டோபருக்கு ஈஸ்ட் பக்கம் நீங்கள் போனீங்கன்னா இந்தியா வந்துடும். அதுவுமே வந்துட்டு ஒரு 3-4 நாளில் நீங்கள் ஸ்பெயின்லேருந்து இந்தியாவுக்கு போயிட்டு நீங்கள் அடைஞ்சிடலாம் அப்படின்ற ஒரு விஷயம் கிறிஸ்டோபர் கொலம்பஸ்க்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. ஸோ கிறிஸ்டோபர் கொலம்பஸ் அதுபடி பிளான் பண்ணாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம ஸ்பெயினில் கிளம்புனோம்னா அடுத்த 4வது நாள் நம்ம இந்தியாவுக்கு போகிறோம். இந்தியாவுக்கு போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற எல்லா விஷயத்தையுமே தட்டி தூக்குறோம். அதுக்கப்புறம் ஸ்பெயினுக்கு கொண்டு வந்து பணக்காரன் ஆகும்னு சொல்லி கனவுல மிதந்துகிட்டு இருக்கிறார் ஒரு மனுஷன். ஸோ அதுக்கப்புறமா அவர் கிளம்புற அந்த ஒரு நாளுமே வருது. அவருக்கு சொல்லப்பட்ட அந்த கப்பலுமே அது கூட சில க்ரூஸுமே வச்சுக்கிட்டு ஈஸ்ட் பக்கம் நோக்கி போக ஆரம்பிக்கிறார் கிறிஸ்டோபர் கொலம்பஸ். அதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படின்றப்போ இந்த ஒரு டிராவல் கிறிஸ்டோபர் கொலம்பஸ் நினைச்ச மாதிரி ரொம்ப ஈஸியாக இருந்ததே இல்லை. 3 நாள் 4 நாளில் இந்தியாவுக்குள்ள போகலாம் அப்படின்ற ஒரு விஷயம் அவருக்கு தெரிய வந்தது இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி கப்பலை ரெடி பண்றாரு. ஒரு வாரத்துக்கான சாப்பாடு க்ரூ மெம்பர்ஸ்க்கும் அவருக்கும் தேவைப்படுற மாதிரி ஒரு ஃபுட் ஸ்டோரேஜை வைக்க ஆரம்பிச்சாரு. பட் அந்த ஒரு கப்பல் ஒரு பழைய கப்பலாக இருக்கிறதுனால அந்த டைம்ல ஆப்வியஸ்லி மேப் அப்படின்றது இல்லை, ஒரு ஜிபிஎஸ் அப்படின்றது இல்லை, அது கூட வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி அப்படின்றது எதுவுமே இல்லை, எல்லாமே தீப்பந்தம். அந்த டைம்ல அந்த ஒரு விஷயம் தான் இருந்தது. ஸோ அது கூடவே வந்துட்டு ஒரே ஒரு உருப்படியாக இருந்த ஒரு விஷயம் என்னன்னா கேம்பஸ். அந்த ஒரு கேம்பஸை வச்சு தான் கப்பல் எந்த பக்கம் போகும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதை மட்டும் ரொம்ப ஒரு சீக்கிரமா ஒரு வாரத்துக்கு தேவைப்படுற விஷயங்களை மட்டும் வச்சுக்கிட்டு கொலம்பஸ் ஸ்பெயின்லேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறார். ஸோ கிளம்பும்போது அவர் நினைச்ச மாதிரி இந்த ஒரு பயணம் ரொம்ப ஒரு ஷார்ட்டா 2-3 நாள்ல போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு நினைச்சு தான் அவர் கிளம்பினாரு. பட் அப்படி ஒரு விஷயம் அவருக்கு அமையல. இந்த ஒரு ஸ்பெயின்லேருந்து கிளம்பும்போது அவங்க கிட்ட இருக்கிற சாப்பாடு ஒரு வாரம் வரைக்கும் தான் இருந்தது. பட் ஒரு வாரம் தாண்டியுமே அவங்க போறாங்க போய்கிட்டே இருக்காங்க. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் நடுக்கடல்ல இருக்காங்க. எங்கேயுமே வந்துட்டு மண் திடல்களே பார்க்க முடியல. எந்த ஒரு நகரத்தையுமே அவங்களால பார்க்க முடியல. ஸோ இந்த ஒரு வாரம் 6 நாள் அப்படின்றது 12 நாளா மாறுது, 12 நாள்ன்றது 18 நாளா மாறுது, அதுக்கப்புறமா 25 நாள்ன்றது மாறுது, அதுக்கப்புறமா 60 நாள் தாண்டிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட 2 மாசமா அவங்க கப்பலே இருந்திருக்காங்க. இந்த 2 மாசத்துக்கும் அவங்க கிட்ட சாப்பாடு அப்படின்றது ஒரு ஃபுட் ஷார்டேஜ் அப்படின்றது ஏற்பட ஆரம்பிச்சது. ஸோ இதனால ப்ராப்பரா சாப்பாடு இல்லாத ஒரு காரணத்தினால அந்த கொலம்பஸோட க்ரூ மெம்பர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா இறக்க ஆரம்பிச்சாங்க. சில பேர் வந்துட்டு கடல்ல கிடைக்கிற மீன்களையோ இந்த மாதிரி ஏதாச்சும் வலை போட்டு அந்த மீன்களை எடுத்து அது சில பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு சாப்பாடுலையுமே பிரச்சனை வரும்போது சண்டை போட்டு சில பேர் இறக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறமா க்ரூ மெம்பர்ஸ் வந்து கிறிஸ்டோபர் கொலம்பஸ் கிட்ட சொல்ல ஆரம்பிங்க, நம்ம கிட்டத்தட்ட ஸ்பெயின்லேருந்து கிளம்பி 60 நாளைக்கு மேலே ஆகுது, கிட்டத்தட்ட 2 மாசமா இருக்கும். இந்த 2 மாசமும் கப்பல்லையே எங்க பார்த்தாலும் கம்ப்ளீட்டடா தண்ணியாவே இருக்கு. எங்கேயுமே ஒரு சின்ன ஒரு ஐலாண்டை கூட நம்மளால பார்க்க முடியல. நம்ம திரும்பியே வந்துட்டு ஸ்பெயினுக்கு போறது தான் நல்லது. அதனால கப்பலை நீங்க திருப்ப சொல்லுங்க, நீங்க தானே கேப்டன் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருமே கிறிஸ்டோபர் கொலம்பஸை வந்துட்டு வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க. கப்பலை திருப்ப சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பட் கிறிஸ்டோபர் கொலம்பஸ்க்கு ஆல்ரெடி பயங்கரமான ஒரு பிளான் இருக்கு, இந்தியாவுக்கு போயிட்டு பணக்காரன் ஆகும்னு சொல்லி. ஸோ இந்த ஒரு பேராசனால இல்ல இன்னும் கொஞ்சம் தூரத்தில் போயிடலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வேற சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதனால ஒரு சைடு பட்டினி பஞ்சத்தினால சில பேர் இறக்குறாங்க, சில பேர் சண்டையில சில பேர் இறக்க ஆரம்பிக்கிறாங்க. சரியான ஒரு எலக்ட்ரிசிட்டி மேப் எதுவுமே இல்லாம கண்மூடித்தனமா கப்பல்ல கிட்டத்தட்ட மாச கணக்கில் போய்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே போய்கிட்டு இருக்கிற நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்றப்போ கிறிஸ்டோபர் கொலம்பஸ்குள்ள இருக்கிற அந்த க்ரூ மெம்பர்ஸ் ஒரு பிளான் போடுறாங்க. இந்த கிறிஸ்டோபர் கொலம்பஸ் கேப்டனா இருந்துட்டு நம்ம சொல்ற பேச்சு எதுவும் கேட்க மாட்டான், நம்ம தான் இது வரைக்குமே கொஞ்சம் பேர் உயிரோட இருக்கிறோம், நம்மளையுமே நம்மளோட உயிர் நம்மளை விட்டு போகிறதுக்கு முன்னாடி கிறிஸ்டோபரை நம்ம கொன்னுட்டு நம்ம கப்பலை திருப்பி ஸ்பெயினுக்கே நம்ம நாட்டுக்கு போயிடலாம், அதுதான் சரி அப்படின்ற ஒரு விஷயத்தை பிளான் போட ஆரம்பிக்கிறாங்க க்ரூ மெம்பர்ஸ். ஸோ க்ரூ மெம்பர்ஸ் உஷாராயிட்டாங்க, இவனை நம்ம போட்டு தந்தா தான் நம்ம வந்துட்டு ஊர் போய் சேர முடியும்னு சொல்லி அங்க இருக்கிற கப்பல்ல இருக்கிற க்ரூ மெம்பர்ஸ் ஒரு முடிவு எடுத்தாங்க. அவங்க இப்படி இருக்கிற ஒரு நேரத்தில் என்ன இருக்குன்னா, அவரை போட்டு தள்ளுற அதே நைட்ல வந்துட்டு ஒரு மிஸ்டரியான சில விஷயங்கள் அந்த கப்பல்ல நடக்க ஆரம்பிக்குது. என்ன அப்படின்றப்போ ஒரு மிட் நைட் இருக்கும்போது ஒரு 12 மணி 1 மணி இருக்கும்போது அந்த நடு கடல்ல பிட்ச் பிளாக்கா இருக்கு. எந்த பக்கம் பார்த்தாலும் காத்தும் அடிக்கல, எந்த ஒரு சத்தமும் கேட்கல, ஒரு மாதிரி கும் இருட்டாவே இருக்கு. அங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி மிஸ்டீரியஸா ஃபீல் ஆகுது. என்ன இது, எதுவுமே வந்துட்டு அலை சத்தமும் கேட்கல, காத்தும் அடிக்கல, ஒரு மாதிரி வந்துட்டு மிஸ்டீரியஸா இருக்குன்னு சொல்லி எல்லாரும் கப்பலை விட்டு வெளில வந்து பாக்குறாங்க. வெளில வந்து பார்க்கும்போது தூரத்துல இருந்து ஒரு லைட் மட்டும் வானத்துல இருந்து புவ்வுன்னு வந்துட்டு கீழே அங்க இருக்கிற கடல்ல வந்துட்டு விழ ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா கடல்ல இருந்து திரும்பியும் புஷ்ன்னு வந்துட்டு மேல ஒரு லைட் வந்துட்டு பாஸ் ஆகுது வானத்துக்கு. என்னடா இது, வானத்துல இருந்து கடல் வரைக்கும், கடல்ல இருந்து வானத்துக்கு வரைக்கும் ஒரு லைட் மட்டும் பாஸ் ஆகுது, என்ன விஷயமா இது இருக்கும் அப்படின்னு சொல்லி கொலம்பஸை வந்துட்டு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. கொலம்பஸும் திரும்பி அந்த ஒரு விஷயத்தை பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 2-3 வாட்டி அந்த லைட் வந்து போகிறத பார்த்ததுக்கு அப்புறமா என்ன இது, இந்த லைட்டுக்கு பக்கத்துல போகணும்னு சொல்லி கப்பலை திருப்ப ஆரம்பிச்சாங்க. கப்பலை திருப்பி அந்த நெருக்கத்துல போகும்போது அந்த லைட் காணாம போயிடுச்சு. இந்த ஒரு இன்சிடென்ட்டை அவரோட புக்லயுமே எழுத ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி நாங்க ஒரு கடல்ல போய்கிட்டு இருந்தோம் இந்தியாவை தேடி, அந்த நேரத்தில் ஒரு நாள் நைட்டு இந்த மாதிரி ஒரு வினோதமான ஒரு காட்சியை நாங்க பார்த்தோம். அந்த இடத்துல ஒரு விஷயம், லைட்டு கீழே அப்படியே கடலுக்குள்ள போயிட்டு திரும்பி கடல்ல இருந்து வெளியில வந்து திரும்பி வானத்துக்கு போன மாதிரி ஒரு லைட்டை நாங்க பார்த்தோம் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ஒரு தருணம் தான் இந்த உலகத்துக்கு கொலம்பஸ் வந்துட்டு இந்த மாதிரி UFO பத்தி முதல் விஷயம்
விஷயம் எழுதியிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. ஸோ அடுத்த நாள் விடுது. சரியா பார்க்கும்போது இவங்க ஸ்பெயின்ல இருந்து கிளம்பி கிட்டத்தட்ட 70 நாட்கள் ஆகுது. 71வது நாள் இந்த லைட்டை பார்த்து அதுக்கு அடுத்த நாள் காலையில வந்துட்டு ஒரு நிலப்பரப்பை பார்க்குறான். நிலப்பரப்பை பார்த்ததுக்கு அப்புறமா கொலம்பஸ்க்கு ரொம்ப சந்தோஷம். ஆஹா, நம்ம எப்படியோ இந்தியாவை கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்லி அதுக்கப்புறமா கப்பல் அது நெருக்கத்தில் போயிட்டு இறங்கி அங்கே இருக்கிற ட்ரைபல் பீப்புள் கிட்ட வந்துட்டு கொலம்பஸ் பேச ஆரம்பிக்கிறார். பட் அவர் பேசுறது அங்கே இருக்கிறவங்க யாருக்குமே புரியல. ஸோ இதனால கொலம்பஸ் என்ன சொல்றாரு அப்படின்றப்போ, நம்ம வந்துட்டு இந்தியாவில் இறங்கிட்டோம், பட் இந்தியாவில் ரொம்ப ஒரு முன்னாடி இருக்கிற பகுதியில் இறங்கிட்டோம். பட் நம்ம இங்கேருந்து நடக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம இந்தியாவுக்குள்ள போயிட்டு அங்கே பணக்கார மக்கள்லாம் இருப்பாங்க. அவங்க கூட வந்துட்டு நம்ம பேச்சுவார்த்தை பண்ணி பிஸ்னஸ் பண்ணி அவங்க கிட்ட இருக்கிற தங்கம், நகைகள், அதுக்கப்புறமா வைரங்கள், அதுக்கப்புறமா ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே நம்ம நினைச்சதெல்லாம் வாங்கி நம்ம போட்ல ஏறி திரும்பி ஸ்பெயினுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க க்ரூ மெம்பர்ஸ் கிட்ட சொல்லிக்கிட்டு வந்திருக்காரு. பட் அது உண்மையில அவர் இந்தியாவை கண்டுபிடிச்சிட்டாரான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அவர் இறங்கின ஒரு இடம் இந்தியா கிடையாது, அமெரிக்காவில் இறங்கியிருக்காரு. ஸோ இதை வந்துட்டு கொலம்பஸ் என்ன பண்ணியிருக்காருன்னா, அமெரிக்காவை வந்துட்டு இந்தியான்னு நினைச்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா நமக்கு தேவைப்படுற மிகப்பெரிய ஒரு கோவில்களும் அதே போல வந்துட்டு சிலைகளுமே மிகப்பெரிய அரசர்களுமே வந்துட்டு நம்ம பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு அமெரிக்காவில் இறங்கி நடந்து போக ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தெரிஞ்சது நம்ம வந்து இந்தியாவில் கிடையாது, அது தாண்டி வேற ஏதோ ஒரு காண்டினென்ட்ல வந்து இறங்கிட்டோம்டா கொலம்பஸ் அப்படின்னு சொல்லி அவரே வந்துட்டு திட்டிக்கவும் ஆரம்பிச்சார். ஸோ இப்படி தான் இந்த ஒரு அமெரிக்காவை கொலம்பஸ் கண்டுபிடிச்ச ஒரு தருணம். இந்த ஒரு அமெரிக்காவை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு மிஸ்டீரியஸான ஒரு விஷயங்களை பார்க்க ஆரம்பிச்சார். ஸோ இந்த ஒரு கதையில நமக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்றப்போ, ஒரு 553 வருஷத்துக்கு முன்னாடி எலக்ட்ரிசிட்டி கிடையாது, மேப்பு கிடையாது, சேட்டலைட்டு கிடையாது, ஜிபிஎஸ் கிடையாது. எல்லாருமே தீப்பந்தத்தை வச்சு இருக்கிற அந்த ஒரு நேரத்தில் எப்படி ஒரு லைட் வெளிச்சம் கடலுக்குள்ள போயிடுச்சு வானத்துல இருந்து, அதே போல கடல்ல இருந்து எப்படி வானத்துக்கு போச்சு அப்படின்றது ஒரு மிஸ்ட்ரீஸ்ன்றது இன்னைக்கு வரைக்கும் கூட நிறைய பேரால் அது விலகி சொல்ல முடியல. ஸோ கொலம்பஸ் இந்த ஒரு விஷயத்த அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்ல எழுதும் போது இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பா கொலம்பஸ் வந்துட்டு ஏலியனா தான் பார்த்திருக்காரு, ஒரு பறக்கும் UFO தான் பார்த்திருக்காரு. ஸோ அந்த டைம்ல அவருக்கு அது தெரியல அப்படின்ற பட்சத்தில் அது வெறும் வந்துட்டு ஒரு வெளிச்சம் வானத்துல இருந்து கடலுக்கு வந்தது, கடல்ல இருந்து வானத்துக்கு போச்சு அப்படின்றதுனால தான் அவர் வந்துட்டு குறிப்பிட்டிருக்காரு. பட் இது கண்டிப்பா ஏலியனோட ஏர்கிராஃப்ட் தான் வந்துட்டு போயிருக்கு. எப்போ 500 வருஷத்துக்கு முன்னாடி ஏலியன்ஸ் நம்மள நோட்டம் விட்டாங்க அப்படின்றது இன்னைக்கு இருக்கிற சயின்டிஸ்ட் வந்துட்டு சொல்லியிருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கங்க. இந்த ஒரு மிஸ்ட்ரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த ஹாரர் மிஸ்ட்ரீஸ் பத்தி இன்ட்ரெஸ்ட் ஆகுனா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க என்ஜாய் பண்ண மாதிரி அவங்களுமே என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இத்தோட இந்த வீடியோ முடிச்சு நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். அண்டில் தென் பை பை. AB